ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமத்தின் 385வது நாமா மிக பெருமை வாய்ந்தது. ஓம் ஸ்ரீ சாக்ஷி வர்ஜிதாயை நமக என்பதே அது. சாக்ஷி என்றால் அருகில் நின்று பார்ப்பவர், உன் செயல்களை, உனது வீர பிரதாபங்களை பார்த்து ஸ்லாகிப்பவர் என்று தானே பொருள் கொள்ளுதல் வேண்டும் என்றேன். ஆம் என மிகச் சுருக்கமாக பதில் வந்தது. தாய்தான். அப்பொழுது நான் அம்பாளின் பெருமையை விளக்கும் மூக பஞ்சசதி ஸ்துதி சதகத்தின் 58வது ஸ்லோகம் கூறி இன்று துதித்தே ஆக வேண்டும் என நினைக்க வரிகள் கண்முன். புதேவா மூகேவா தவ பததி யஸ்மின் க்ஷணம் அசௌ கடாட்சः காமாட்சி பிரகட ஜடிம க்ஷோதபடிமா கதங்காரம் நாஸ்மை கரமுகுல சூடால முகுடாः நமோ வாகம் ப்ரூயுஹு நமுஜி பரிபந்தி பிரபுதயா. கற்றவரோ அல்லது வாய் பேசாத ஊமையோ, புதேவா மூக்கேவா தவ கடாட்சகா பததி, உன் கடைக்கண் படுவதுதான் தாமதம். காமாட்சி தாயே, உடனேயே அவரது பிரகட ஜடிம சோத மகிமா, அவர்தம் மன இருள் என்னும் திரை அகலும். அவர்களை நமோ வாகம் ப்ரூயுகு துதிப்பார்கள். அடுத்த வினாடி ஆச்சரியம் ஒன்று நிகழும். நமுஜி பரிபந்தி. நமுஜி என்னும் அரக்கனின் எதிரி இந்திரன். இது என்ன இந்திரன்? தேவகணங்கள் புடைசூழ உன் கடாட்சம் பெற்றவரை நமோ வாகம் ப்ரூயுகு விழுந்து விழுந்து வணங்குகின்றனரே. தலைக்கு மேல் கைகுவித்து வணங்கவும் செய்கின்றனர். கர முகுல சூடால முகுடாக. என்ன செய்தாய் அம்மா? உன் பார்வை பெற்றதனால் இருள் நீங்கி அருள் நிரம்பி எல்லையில்லா அறிவும் அளக்க முடியாத செல்வமும் பெற்றுவிட்டனரே. மேலும் தேவர்களும் துதிக்கின்றனரே. எந்தவித முன்னேற்பாடும் இல்லாமல், சிறிதும் ஆரவாரம் இல்லாமல் தாயே, நீ நிகழ்த்தும் அனைத்து அதிசயங்களுக்கும் சாட்சியே கிடையாது. அதனால்தான் ஓம் ஸ்ரீ சாக்ஷி வர்ஜிதாயை நமக ஓம் என்று வாக் தேவதைகள் துதிக்கின்றனர். வர்ஜிதா, பெரிய செயல்கள், ஆனால் ஆடம்பரம் இல்லை. இதுதான் நம் அன்னை. குருஜி பட்டம்மாவிற்கு நமஸ்காரம். பிரியமுடன் சந்திரா.